ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 2 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் லெசன் மாதிரி இந்த லெசனையும் நம்ம ஒரே வீடியோ பதிவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த லெசன் எக்ஸாம் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் இந்த லெசனில் உங்களுக்கு பேசிக்ஸ் புரிஞ்சாதான் கெமிஸ்ட்ரியில் அடுத்தடுத்து வரக்கூடிய லெசன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். பிகாஸ் இதில் தான் நம்ம அணுவோட ஸ்ட்ரக்சரை அதாவது ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மெட்டீரியலை நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புக் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே ஆட்டம்ஸ் பற்றி தான் நம்ம அதிகமாக படிக்க போகிறோம். ஆட்டம்ஸை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான அட்டாமிக் மாடலை கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆட்டமை பற்றி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டால்டன் தான் முதல் ஆட்டமை பற்றி சொல்கிறார். ஓகே, அதனால் அதை நம்ம டால்டன் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1808 என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டால்டன் தான் முதல்ல ஆட்டமை பற்றி ஒரு தியரி கொண்டு வராரு. அதோட பேர் டால்டன் அட்டாமிக் தியரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஜே தாம்சன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு தான். ஜே தாம்சன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் 1904 அவர் ஆட்டமை பற்றி, அதாவது டால்டன் சொன்ன அட்டாமிக் தியரி ஒரு சில ரீசன்னால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனை தொடர்ந்து ஜே தாம்சன் 1904 அவர் ஒரு அட்டாமிக் தியரியை கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ அவர் சொன்ன அட்டாமிக் தியரியும் ஒரு சில காரணங்களால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது 1911 ரூதர்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான அட்டாமிக் தியரியை கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ முதல்ல டால்டன், அடுத்தது ஜே தாம்சன், அடுத்தது ருதர்ஃபோர்ட் ஒரு அட்டாமிக் தியரியை கொடுக்குறாரு. அவரோட அட்டாமிக் தியரியும் ஒரு சில காரணங்களால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது 1913 நீல்ஸ் போர் ஒரு அட்டாமிக் தியரியை கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இந்த நீல்ஸ் போரோட அட்டாமிக் தியரி நம்மளோட புத்தகத்தில் குறிப்பிடலை. நான் அதை உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக இதில் 4 அட்டாமிக் தியரியை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நீல்ஸ் போர் கொடுத்த அட்டாமிக் தியரி தான் கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக இருந்துச்சு. மற்ற எல்லாருமே எல்லாரோட அட்டாமிக் தியரிலையும் ஒரு சில காரணங்களால் அந்த அட்டாமிக் தியரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ முதல்ல டால்டனுடைய அட்டாமிக் தியரியை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ டால்டன் என்ன சொன்னார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அணுவை பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எந்த பருப்பொருளாக இருந்தாலும் அந்த பருப்பொருட்கள் சிறிய துகள்களால் ஆனது. அந்த சிறிய துகள்கள் மேலும் பிரிக்க முடியாத, அதுக்கப்புறம் மேலும் அதை அழிக்க முடியாத துகள்களால் ஆனது அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த பருப்பொருள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பருப்பொருட்கள் சிறிய மேலும் பிரிக்க முடியாத, மேலும் அழிக்க முடியாத சிறிய துகள்களால் ஆனது அப்படின்றத சொன்னார். இதுதான் டால்டனோட அட்டாமிக் தியரி. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்ல. இதில் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனி, அதாவது சிறிய துகள்களால் ஆனது, மேலும் பிரிக்க முடியாத இன்டிவைசபிள் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டபிள் பார்ட்டிகிள்ஸ் இதனால் ஆனது. இதுதான் இந்த டால்டன் அட்டாமிக் தியரியோடைய கீ பாயிண்ட். ஓகேவா? அனைத்து பொருட்களும் சிறிய அணுக்களால் ஆனது, மேலும் அவை சிறிய பிரிக்க முடியாத மற்றும் அழிக்க முடியாத துகள்களால் ஆனது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மெட்டாலிக் பால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மெட்டாலிக் பால் சிறிய துகள்களால் ஆனது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சிறிய துகள்களை தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ஆட்டம் மிக சின்னதாக இருக்கும். அடுத்தது உங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த ஆட்டமை மேலும் உங்களால் பிரேக் பண்ணி இன்டிவைடு, அதாவது மேலும் அதை உங்களால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த ஆட்டமை உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஓகேவா? அடுத்தது ஆட்டம் ஆஃப் ஆல் த ஆட்டம் ஆஃப் அ எலமெண்ட் have the same size,
சேம் மாஸ் அண்ட் சேம் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கார்பன் அப்படின்னு நீங்கள் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்பனில் உங்களுக்கு என்ன இருக்கும், கார்பனோட ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, நிறைய ஆட்டம் இருக்கும். கார்பன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்பனுக்குள்ளே எக்கச்சக்கமான கார்பன் ஆட்டம் இருக்கும். ஸோ அந்த எல்லா ஆட்டமும் 1 2 3 ஸோ இந்த மாதிரி எல்லா ஆட்டமும் உங்களுக்கு வந்து ஒரே சைஸ்லையும் ஒரே மாஸ்லையும் ஒரே ப்ராப்பர்ட்டியை வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறேன். ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியான அளவு, நிறை மற்றும் பண்புகளை கொண்டுள்ளன. அதே போல் ஆல் த ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இப்போ நீங்கள் கார்பன் நீங்கள் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க, அடுத்தது சல்ஃபர்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ கார்பனுக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய ஆட்டம்ஸ் வந்து இருக்கும், நிறைய கார்பன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். அதே போல் சல்ஃபருக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோடைய ஆட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டமோடைய சைஸு, மாஸு, ப்ராப்பர்ட்டி டிஃபராக இருக்கும் வென் கம்பேர்ட் டு சல்ஃபரோட ஆட்டமை பார்க்கும்போது. ஓகேவா, ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறது. வெவ்வேறு தனிமங்களின் அனைத்து அணுக்களும் வெவ்வேறு அளவுகள் மற்றும் நிறைகளை கொண்டுள்ளன மற்றும் ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகளை வந்து கொண்டிருக்கிறது. ஓகேவா, சேம் எலமெண்ட்டோடைய ஆட்டம் எல்லாமே வந்து சேம் சைஸ், சேம் மாஸ், சேம் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோடைய ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா அது ரெண்டு ஆட்டமையும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது ரெண்டு எலமெண்ட்டோடைய ஆட்டமை கம்பேர் பண்ணும்போது சைஸ் வந்து டிஃபராக இருக்கும், மாஸ் வந்து டிஃபராக இருக்கும், ப்ராப்பர்ட்டி என்பது டிஃபராக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் டால்டனுடைய அட்டாமிக் தியரி. இப்போ இந்த தியரி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்டன் வந்து என்ன சொன்னார், எந்த பருப்பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பருப்பொருட்கள் வந்து சிறிய சிறிய துகள்களால் ஆனது அப்படின்னு சொன்னார். ஓகேவா, ஸோ இதை தான் அவர் என்ன சொன்னார், இந்த சிறிய துகளை தான் அவர் ஆட்டம்னு சொன்னார். இந்த ஆட்டமை உங்களால் என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ணி, அதாவது இன்னும் சிறிய துகள்களாக உங்களால் என்ன பண்ண முடியாது, இன்டிவைட் பண்ண முடியாது, இன்டிவிசிபிள், அதாவது மேலும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானோட டிஸ்கவரி, இது எல்லாமே இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆட்டமோடைய சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ துணை அணுத்துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துணை அணுத்துகள்கள் கண்டுபிடிப்புனால டால்டனோட அட்டாமிக் தியரி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா டால்டன் வந்து ஆட்டமை வந்து மேலும் உங்களால் பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னார். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஆட்டம்குள்ளே தான் புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஆட்டமை உங்களால் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்னு பிரிக்க முடியும் அப்படின்றத ஃப்யூச்சரில் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சதுனால டால்டனோட அட்டாமிக் தியரி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன். எந்த வருஷம் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா 1869 வந்து கண்டுபிடிச்சார். ஓகேவா, ஸோ அதோட சார்ஜ், நேச்சர் ஆஃப் சார்ஜ், எலக்ட்ரானோட சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜுங்க. ஸோ எலக்ட்ரான் வந்து இப்படி கூட மென்ஷன் பண்ணோம். ஸோ எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, எலக்ட்ரானோட சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதோட சார்ஜோடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எண் மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா -1.6 × 10⁻−19 கூலும். ஓகேவா, அடுத்தது அதோடைய நிறை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட நிறை என்னென்னு பார்த்தீங்கன்னா 9.1 × 10⁻−31 கிலோகிராம். ஓகேவா, ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. புரோட்டானை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுஸ்டீன் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் கண்டறிஞ்சார். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1886 புரோட்டானை முதல்ல கண்டறிந்தவர் வந்து கோல்டுஸ்டீன். ஸோ புரோட்டானோட நேச்சர் ஆஃப் சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். எப்படி வந்து எலக்ட்ரான் வந்து நம்ம நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லணும், புரோட்டானை வந்து எப்படி குறியிடலாம்னா இப்படி குறியிடலாம். ஸோ புரோட்டானோடைய சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை மின்னோட்டத்தை வந்து கொண்டு இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜை வந்து கொண்டு இருக்கும். அதோட மேக்னெட்டியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டியூட் வந்து 1.6, அதாவது +1.6 × 10⁻−19 கூலும். ஓகே, சார்ஜோடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலும். ஓகேவா, கூலும். அடுத்தது இதோடைய மாஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.6726 × 10⁻−27 கிலோகிராம். அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 1.7, இந்த 6 இருக்கிறதுனால நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1.673 × 10⁻−27 கிலோகிராம்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அடுத்தது
நியூட்ரானை முதல்ல 1932 ஜேம்ஸ் சாட்விக் என்ற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதோட சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இது வந்து ஒரு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. இது வந்து ஒரு நியூட்ரல் சார்ஜ். ஓகேவா? அப்போ மேக்னிடியூட் வந்து 0வாக இருக்கும். இதோட மாஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.6742. இது வந்து 1.6726. ஓகேவா? ஸோ இதோட அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து 1.674 × 10⁻⁻27. ஆல்மோஸ்ட் புரோட்டானோட நிறையும் ஆல்மோஸ்ட் நியூட்ரானோட நிறையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். இதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். புரோட்டானோட நிறையும் நியூட்ரானோட நிறையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது புரோட்டானோட நிறை வந்து எலக்ட்ரானோட நிறை வந்து எவ்வளோ மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பின்னாடி வந்து கேல்குலேஷன் மூலமாக நம்ம பார்க்கலாம். இந்த டேபிளை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ டால்டனோட அட்டாமிக் தியரினா என்னன்னு பார்த்தாச்சு, அது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றத படித்தாச்சு. இப்போ அடுத்தது ஜேஜே தாம்சனுடைய அட்டாமிக் மாடலை பற்றி பார்ப்போம். ஸோ ஜேஜே தாம்சன் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆட்டமை பற்றி அவர் வந்து ஒரு தியரியை வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1903 கிடையாது, 1904ஆம் வருடம் அணுவின் கட்டமைப்பிற்கான மாதிரியை முன்மொழிந்த முதல் விஞ்ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஜே தாம்சன். ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த தாம்சன் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜுங்க. அதாவது ஒரு கோள வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மறை மின்னூட்டம், அதாவது ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். அது ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை மின்னூட்டம் வந்து இருக்கும். அதை தான் ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்குள்ளே நெகட்டிவ் சார்ஜ் வந்து உங்களுக்கு எம்படட் பண்ணப்பட்டிருக்கும், பொறிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒரு அணு என்பது ஒரு நேர் மின்னூட்டம் கொண்ட ஒரு கோளத்தை கொண்டுள்ளது. அதில் எதிர் மின்னூட்டம் கொண்ட எலக்ட்ரான்கள் அதில் பதிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொன்னார். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஆட்டம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ஸ்பியர் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்குள்ளே உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து அதாவது நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான்களாக பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து ஜேஜே தாம்சன் வந்து சொல்கிறார். ஓகேவா? ஒரு அணுவில் உள்ள நேர்மறை மற்றும் எதிர்மறை மின்னூட்டங்களின் அளவு சமமாக இருக்கின்றன காரணத்தினால் ஒரு அணு நடுநிலையானதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன தான் வந்து ஒரு ஸ்பேர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்குள்ளே எலக்ட்ரான் எம்படட் பண்ணி இருந்தாலும் பாசிட்டிவ் சார்ஜோடைய நெட் யூனிட்டும் நெகட்டிவ் சார்ஜோட நெட் யூனிட்டும் சமமாக இருக்கிறதுனால இங்கே நெட் சார்ஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0ங்க. ஓகேவா? அப்போ ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது இந்த ஜேஜே தாம்சனுடைய அட்டாமிக் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸோட புட்டிங் கேக் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு ப்ளம் கேக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா புட்டிங் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் டைமில் இந்த கேக் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இந்த கேக் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேக்கை தான் நம்ம ஆட்டம்னு சொல்லலாம். ஸோ இந்த கேக்கோடைய ஒயிட் பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் கலர் பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம். அந்த கேக்கில் உங்களுக்கு வந்து இந்த ப்ளம் பழம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே உங்களுக்கு வந்து எம்படட் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு கிறிஸ்மஸ் புட்டிங் கேக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து ஆட்டமுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத வந்து அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணார். அதனால தான் ஜேஜே தாம்சனுடைய அட்டாமிக் மாடலை வந்து ப்ளம் பட்டிங் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கிறிஸ்மஸ் கேக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேக் பார்த்தீங்கன்னா கேக் பார்ட்டு தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜு, அந்த கேக்கில் இருக்கக்கூடிய ப்ளம்ஸு அதுக்கப்புறம் நெட்ஸை தான் வந்து எலக்ட்ரான்ஸு அப்படின்னு சொன்னார். ஓகேவா? அதனால தான் ஜேஜே தாம்சனுடைய அட்டாமிக் மாடலை ப்ளம் பட்டிங் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த ஜேஜே தாம்சனுடைய அட்டாமிக் மாடலை வாட்டர்மெலன் மாடல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் பார்த்துருக்கீங்களா? தர்பூசணி பழத்தை நீங்கள் வந்து ஹாஃபாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலரு பார்ட்டை தான் இந்த பல்பி பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ தர்பூசணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். அந்த தர்பூசணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பார்ட்டை தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஸ்பியர் ஆஃப் அ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் சீடு பார்த்தீங்கன்னா கருப்பாக சீடு வந்து பொதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீடு வந்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த சீடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜ் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அந்த ரெட் கலர் பார்ட்டை தான் பாசிட்டிவ் சார்ஜ்,
அதில் வந்து அந்த சீடு அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. இது பார்க்குறதுக்கு ஜேஜே தாம்சனுடைய அட்டாமிக் மாடலுக்கு வந்து ஈக்குவலாக இருந்ததுனால அதனால தான் தர்பூசணியின் சிவப்பு உண்ணக்கூடிய பகுதி நேர்மறை மின்னூட்டத்தையும் நேர்மறை மின்னூட்டத்தின் கோலத்தை குறிக்கிறது. அதே சமயம் தர்பூசணியில் பதிக்கப்பட்ட கருப்பு விதைகள் எலக்ட்ரான்கள் போன்ற காணப்படுகிறது. அதனால தான் இந்த ஜேஜே தாம்சனுடைய அட்டாமிக் மாடலை வந்து வாட்டர் மெலன் மாடல்னு சொல்கிறோம், ப்ளம் பட்டிங் மாடல்னு சொல்கிறோம். ஓகேவா சார், கிளியராக புரிஞ்சுதுங்களா. இது வந்து 1904 ஜேஜே தாம்சன் வந்து கொண்டு வரார். இந்த மாடலும் ஃபெயில் ஆகிடுச்சிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸோட பொசிஷனை பற்றி அவர் டிஸ்கிரைபே பண்ணல. முக்கியமான ரீசன் வந்து இதுதான். ஓகேவா. ஸோ ஜேஜே தாம்சனுடைய அட்டாமிக் மாடல் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நியூக்ளியஸை பற்றியே பேசவே இல்லை. நியூக்ளியஸ் வந்து ஆட்டமுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத பற்றி அவர் சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான் வந்து அதாவது நெகட்டிவ் சார்ஜாக எலக்ட்ரான் வந்து இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் அவர் சொன்னார். ஓகேவா. ஸோ அதனால் இந்த தியரி வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டமை பற்றி சொல்லவே இல்லை. அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜை வந்து எப்படி வந்து பிடிச்சி வச்சுருக்கு அதை பற்றி சொல்லலை. மிக முக்கியமாக நியூக்ளியஸை பற்றி சொல்லவே இல்லை. அதனால தான் இந்த மாடல் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது, இப்போது இவரோட மாடல் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்களா. இப்போ அடுத்தது ரூதர்ஃபோர்டைய ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் மாடலுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த மாடல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. இருக்கிற எல்லா மாடல்லையுமே இந்த மாடல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ முதல்ல ரூதர்ஃபோர்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு தான் என்ன பண்ணுறாரு, நியூக்ளியஸை பற்றி கண்டுபிடிக்கிறார். ஒரு ஆட்டமுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு தான். அடுத்தது ஆட்டமுக்குள்ளே நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னு யார் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூதர்ஃபோர்டு தான். அடுத்தது எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வருகிறது, அதாவது நியூக்ளியஸை சுற்றி வட்டப்பாதையில் வந்து சுற்றுகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சது யாரும் பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு தான். இந்த 3 விஷயத்தை தான் மிக முக்கியமாக வந்து ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி ரூதர்ஃபோர்டு வந்து கண்டுபிடிக்கிறார். இந்த 3த்தை எப்படி கண்டுபிடிச்சதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அவர் பயன்படுத்தப்பட்ட எக்ஸ்பீரிமெண்ட் பேர் தான் ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்டமுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆட்டமுக்குள்ளே நிறைய எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது அதுக்குள்ளே எலக்ட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸை வந்து வட்ட வடிவில் சுற்றி வருகிறது, சர்க்குலர் ஷேப்பில் ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு தான். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 வந்து இந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை டீட்டெயில்டாக நான் கொடுக்கல புக்கில் உங்களுக்கு, ஆனால் ஏன்னா இந்த அளவுக்கு போதுமான விஷயம். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து போதுமான விஷயம். பட் இன்னும் டெப்த்தாக கேட்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நான் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போது அவர் வந்து என்ன ஃபாயில் வந்து யூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஆல்ஃபா பார்ட்டிக்கலை ஒரு கோல்டு ஃபாயிலில் அனுப்பி ஸோ அதில் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்றத அவர் அப்சர்வ் பண்ணி ஒரு சில கன்க்ளூஷன்லாம் கொடுத்தாரு. இதுதான் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகேவா. ஸோ அப்போ அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ண ஃபாயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ஷீட் வந்து யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா கோல்டு ஷீட் வந்து யூஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஏன் இதில் வந்து காப்பர் ஷீட் யூஸ் பண்ணக்கூடாதா, சில்வர் ஷீட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து கோல்டு ஷீட் வந்து யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மாலிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகங்க. மாலிபிலிட்டி அப்படின்னா இதை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ரொம்பவே ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஷீட்டு மாதிரி உருவாக்க முடியும். ஸோ எந்த மெட்டீரியலை வந்து நம்ம ஈஸியாக உங்களால் ஷீட்டு மாதிரி தட்டி ஷீட்டு மாதிரி உருவாக்க முடியுமோ அந்த எலமெண்ட்டோடைய மாலிபிலிட்டி என்பது அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ வளைந்து கொடுக்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதனால தான் கோல்டு ஃபாயில் இருக்கிற எலமெண்ட்டிலே எந்த எலமெண்ட்டுக்கு மாலிபிலிட்டி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு தான் மாலிபிலிட்டி, அதாவது ஷீட்டாக மாற்றக்கூடிய தன்மை வந்து ஈஸியாக ஷீட்டாக மாற்றக்கூடிய தன்மை வந்து கோல்டு ஃபாயிலுக்கு தான் இருக்குன்றதுனால நம்மளோட ரூதர்ஃபோர்டு வந்து கோல்டு ஷீட்டை வந்து எடுத்துக்கிறார். ஓகேவா. ஸோ அடுத்தது இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா, இதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அரவுண்டு இப்போது 1000 ஆட்டமை சேர்த்திங்க அப்படின்னா ஓகேவா, 1000 ஆட்டமை சேர்த்திங்க அப்படின்னா இதோட திக்னஸ் எப்படி இருக்குமோ அந்த திக்னஸ்ஸு ஓகேவா. ஸோ 1000 ஆட்டமோடைய திக்னஸ் அரவுண்ட் 1000 ஆட்டமை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திக்னஸ் கிடைக்குமோ அந்த திக்னஸில் வந்து இந்த ஷீட் வந்து எடுத்துக்கிறார். சார் 1000 ஆட்டம் சொல்கிறீங்களா, அப்போ திக்னஸ் வந்து பெருசாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆட்டமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பிங்க ரொம்ப 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 மைன்யூட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் 1000 ஆட்டம் நீங்கள் சேர்த்தாலும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிறிய சைஸில் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ கோல்டு ஃபாயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணுறாங்கன்றத சொல்லிட்டேன், அதோட திக்னஸ் வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்தது அவர் வந்து இதில் இந்த ஷீட்டில் ஒரு சில துகள்களை வந்து அனுப்பணும். அந்த துகள்களை அனுப்புறதுக்காக அவர் பயன்படுத்தப்பட்டது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ண ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலோனியம் எனப்படுகின்ற. பொலோனியம் அப்படின்னா அது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன்ஸ் வந்து கொடுக்கும். அது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து கொடுக்கும் ஓகேவா. அதை வந்து ஒரு லெட் பாக்ஸ்க்குள்ளே வச்சுருக்காரு. லெட் பாக்ஸ் அப்படின்னா ஈய பொட்டிக்குள்ளே வந்து அதை வைக்கிறேன். ஏன் வந்து அந்த பொலோனியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸு. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து ரேடியேஷன் மூலமாக கொடுக்கும். ஸோ அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து எல்லா திசையிலையும் ஸ்கேட்டர் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன ஸ்கேட்டர் ஆகாமல் ஜஸ்ட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேட், ஒரே ஒரு வழியில் மட்டும் நல்ல கான்சன்ட்ரேட்டடாக அனுப்புறதுக்காக தான் இந்த லெட் பாக்ஸை வந்து அவர் பயன்படுத்துகிறார் ஓகே. ஒரே வழியில் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து அனுப்புறதுக்காக தான் இந்த லெட் பாக்ஸை வந்து பயன்படுத்துகிறார். லெட் பாக்ஸுக்குள்ளே பொலோனியம், அந்த பொலோனியம் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து ஒரே பாதையில் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கோல்டு ஃபாயிலில் வந்து மோதிர மாதிரி அனுப்புகிறாங்க ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலோடைய மாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலோடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் புரோட்டான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புரோட்டானை போல் 4 மடங்குங்க. மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.673 × 10⁻⁻27 கிலோகிராம் அப்படின்றத நம்ம படித்தோம். இதுதான் ஒரு புரோட்டானுடைய நிறை. ஸோ இந்த மாதிரி 4 மடங்கு இருக்குமாங்க இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலோடைய நிறை. அதே போல் ஆல்ஃபா பார்ட்டிக்கலோடைய சார்ஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது புரோட்டானோட சார்ஜ் வந்து என்ன இருக்கோ அந்த சார்ஜை மாதிரி 2 மடங்கு இருக்கும் ஓகே. இப்போ புரோட்டானோட சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆல்ஃபா பார்ட்டிக்கலோடைய மாஸ் வந்து புரோட்டானோட நிறை போல் 4 மடங்கு இருக்கும். அதே போல் வந்து புரோட்டானோட சார்ஜை போல் 2 மடங்கு இருக்கும் அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல். அடுத்தது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணுறாரு. இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலை ஒரு கோல்டு ஃபாயிலில் வந்து மோதுறாரு. அந்த மோதி அந்த அப்சர்வேஷனை வந்து அவர் எதில் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூரோசோன் ஸ்க்ரீன் ஓகே. ஃப்ளூரோசோன் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறாரு. அதாவது ஜஸ்ட் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து திரையிட்டு காட்டுறது தான் இந்த ஸ்க்ரீனோட வேலை. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து என்ன மெட்டீரியல் பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு சல்ஃபைடு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ஃபா பார்ட்டிக்கலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவர் பொலோனியம் வந்து பயன்படுத்தியிருக்காரு. பொலோனியத்தை வந்து லெட் பாக்ஸில் வச்சுருக்காரு. இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலோடைய மாஸ் வந்து மாஸ் ஆஃப் புரோட்டானை போல் 4 மடங்கும், இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட சார்ஜ் வந்து சார்ஜ் ஆஃப் புரோட்டானை போல் 2 மடங்கு இருக்கும். இந்த கோல்டு ஃபாயில் வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கோல்டு ஃபாயிலோட திக்னஸ் எப்படி இருக்கும், அடுத்தது இந்த அப்சர்வேஷனை பார்க்குறதுக்காக அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்க்ரீனோட மெட்டீரியல் என்ன பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடு வந்து யூஸ் பண்ணுறாரு ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ பண்ணலாம். இப்போ வந்து அவர் வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட் இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து இந்த கோல்டு ஷீட்டில் வந்து அனுப்புகிறாருங்க. அனுப்பி அவர் வந்து ஒரு 3 விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, MSFன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஷீட்டுக்குள்ளே போகுது அப்படின்றத வந்து பார்க்குறாரு. அடுத்தது சம் ஓகே. முதல்ல வந்து மோஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்டு 20,000 பார்ட்டிகல்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. 20,000 ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து சென்ட் பண்ணுறாரு. அதில் 19,990 பார்ட்டிகல்ஸ் ஓகேவா, 19,990 பார்ட்டிக்கல். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல்
அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் எந்த பாத்தில் வந்து வந்ததோ அதே ஒரிஜினல் பாத்திலே வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து போய் விழுது அப்படின்றத சொல்கிறார், பார்க்குறாரு. அடுத்தது ரெண்டாவது வந்து எஸ்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதாவது 20,000 பார்ட்டிக்கலில் அரவுண்டு 8 to 9 பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில டீவியேஷனோட, ஓகே, சில டீவியேஷன் ஒன்று வந்து கொஞ்சம் டீவியேஷன், ஒரு சில பார்ட்டிக்கல் வந்து நிறைய டீவியேஷனோட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விலகுதுன்றதை கண்டுபிடிக்கிறார். சில ஆல்ஃபா துகள்கள் சிறிய கோணங்கள் வழியாகவும் சில ஆல்ஃபா துகள்கள் பெரிய கோணங்கள் வழியாகவும் திசை திருப்பப்படுகிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். ஓகேவா. அடுத்தது வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதனால தான் நான் MSFன்னு சொன்னார். இந்த கோல்டு ஃபாயிலில் கிட்டத்தட்ட 20,000 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாரு. அதில் அரௌண்ட் 19,990 பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எந்த ஒரு ஸ்கேட்டரும் இல்லாமல் எந்த ஒரிஜினல் பாதையில் வந்ததோ அதே ஒரிஜினல் பாதையில் எந்த டீவியேஷனும் இல்லாமல் ஸ்க்ரீனில் போய் விழுதுன்றதை கண்டுபிடிச்சாரு. அடுத்தது சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல், சில ஆல்ஃபா துகள்கள் மட்டும், ஓகே, அரவுண்ட் அதாவது ஒரு 8 to 9 20,000 ஒரு 8 to 9 ஆல்ஃபா துகள்கள் மட்டும் ஸ்மால் டீவியேஷன், ஒரு சில பார்ட்டிக்கல் வந்து லார்ஜ் டீவியேஷன் மூலமாக ஸ்க்ரீனில் போய் விழுது. அடுத்தது வெரி ஃபியூ, அதாவது அரௌண்டு 20,000 ஜஸ்ட், அதாவது 20,000 ஒன்லி ஒரே ஒரு பார்ட்டிக்கல் மட்டும்தான். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12,000 ஆல்ஃபா பார்ட்டிக்கல் நீங்கள் அனுப்புகிறீங்களா, அதில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, பவுன்ஸ் பேக்கு, அதாவது எந்த பாதையில் போச்சோ அதே பாதையில் திரும்பி வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஓகேவா. ஸோ அப்போ 3 விஷயம் வந்து அவர் பார்த்துட்டார். அந்த 3 விஷயத்தை வச்சு அவர் 3 கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறாரு. என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், most of the alpha particle pass straight through the gold foil without any deflection, எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து கோல்டு ஃபாயில் வழியாக ஸ்ட்ரெயிட்டாகவே போகுது. அது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கிறத வந்து குறிக்கிறது அப்படின்னு சொன்னார். ஓகே, ஒரு ஆட்டம்குள்ளே நிறைய எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்கிறதுனால தான் ஜஸ்ட்டு இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கோல்டு ஃபாயிலில் பட்டு அப்படியே வெளியே வரும்போது அதே ஸ்ட்ரெயிட் லைனில் வருது அப்படின்றத வந்து சொல்கிறார். ஓகேவா. ரெண்டாவது என்ன சொன்னார், சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதாவது 20,000 ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் ஜஸ்ட் ஒரு 8 to 9 பார்ட்டிக்கல், சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து வெறும் ஸ்மால் டீவியேஷன், இன்னும் ஒரு சில பார்ட்டிக்கல் வந்து லார்ஜ் டீவியேஷன் வந்து அடைகிறது அப்படின்னு சொல்கிறார். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜே தாம்சன் வந்து என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னார், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குன்னு சொன்னார். ஓகேவா. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டமில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னார். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டமுக்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுவும் வந்து ஒரு சென்டராக ஒரே இடத்துல வந்து குவிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறார். ஓகேவா. தேர் இஸ் அ பாசிட்டிவ் சென்டர் இன் த ஆட்டம் விச் ரெப்பல் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதாவது ஆல்ஃபா பார்ட்டிக்கல்லேருந்து போகக்கூடிய துகள், இதிலேருந்து போகக்கூடிய துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜுங்களா, இதிலேருந்து போகக்கூடிய துகள் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அகைன் வந்து இந்த ஆட்டம்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பக்கத்தில் போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு சென்டரில் குவிஞ்சி இருக்குது, அதாவது மிக சொற்ப அளவிலே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஆட்டம்குள்ளே குவிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அந்த இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பண்ணால் ஸ்மால் டீவியேஷனும் நடக்கலாம், மிகப்பெரிய அளவில் வந்து டீவியேஷனும் உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 20,000 பார்ட்டிக்கல் அனுப்பி அதில் 1-2 பார்ட்டிக்கல் மட்டும்தான் என்ன ஆச்சுங்களாம், பவுன்ஸ் பேக் ஆச்சு. எந்த பாதையில் வந்து நீங்கள் பார்ட்டிக்கலை செலுத்துனீங்களோ அதே பாதையில் வந்து ரிட்டர்ன் வருது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 பார்ட்டிக்கலில் ஒரே ஒரு பார்ட்டிக்கல் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஆட்டம்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல மோதி திரும்ப ரிட்டர்ன் வருது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சார். ஓகேவா. அதுக்கு அவர் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆல் பாசிட்டிவ் சார்ஜ்
அண்ட் மாஸ் ஆஃப் ஆட்டம் வேர் கான்சென்ட்ரேட்டட் இன் வெரி ஸ்மால் வால்யூம். அதாவது ஒரு ஆட்டம்குள்ளே நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. அடுத்தது அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே வந்து, அதாவது சொற்ப அளவில் தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதுவும் வந்து சென்டரில் குவிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த பகுதியை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறார். நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சிட்டாருங்களா. அடுத்தது இதில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஓகேவா. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸை சுற்றி நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸை சுற்றி வருகிறது அப்படின்றத வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறார். ஓகேவா. ஸோ இப்போ அப்சர்வேஷன் வந்து பண்ணிட்டார். அப்சர்வேஷன் பண்ணி கன்க்ளூஷனும் சொல்லிட்டாரு. அதை வச்சு அவர் வந்து ஒரு அட்டாமிக் மாடலை வந்து உருவாக்குறாரு. என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணு நேர்மறை அடர்த்தியான மற்றும் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை கொண்ட மிகச்சிறிய அணுக்கருவை கொண்டுள்ளது. ஒரு அணுவின் முழு நிறையும் அணுக்கருவில் குவிந்துள்ளது. அதாவது ஒரு ஆட்டம் என்பது ஓகேவா, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ்டு, டென்ஸ்டு அண்ட் வெரி ஸ்மால். ஒரு ஆட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆட்டமோடைய மையப்பகுதியில் மிக சொற்ப அளவிலே, அதாவது டென்ஸாக இருக்கும், ரொம்ப டென்ஸாக இருக்கும். அதே போல் பாசிட்டிவ் சார்ஜ், வெரி டென்ஸு, வெரி ஸ்மால் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். ஒரு ஆட்டமோடைய என்டையர் மாஸும் எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து சொன்னார். அடுத்தது த நியூக்ளியஸ் இஸ் சரௌண்டட் பை எ நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான். இந்த நியூக்ளியஸ் சுற்றி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து சுற்றி வருகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சார். எலக்ட்ரான் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் பாத் அட் வெரி ஹை ஸ்பீட். தி சர்க்குலர் பாத் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கால்ட் ஆர்பிட். அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு ஆட்டமுடைய ஒரு முழு மாசுமே வந்து இந்த நியூக்ளியஸை தான் வந்து சாரும். இந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரே ஒரு ஆர்பிட்டில் எலக்ட்ரான் வந்து சுற்றி வருகிறது அப்படின்னு சொன்னார். அடுத்தது இந்த ஆட்டமுக்குள்ளே நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குன்றத சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பிகாஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் வந்து ஈக்குவல். ஓகேவா. அதாவது நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானோட, அதான் நியூக்ளியஸ் கிடையாது, அந்த ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து சமமாக இருக்குது. அதனால் ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து ரொம்ப 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 சின்னது. இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டமே சின்னது தான், ஆனால் அந்த ஆட்டமோட சைஸை விட நியூக்ளியஸோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் யாரோட மாடல், இதுதான் வந்து ரூதர்ஃபோர்டைய அட்டாமிக் மாடல் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சது. இப்போது இந்த மாடல் வந்து ஏன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து என்ன சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டமை பற்றி சொல்லவே இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்லிட்டாரு, ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டமுக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த ஆட்டமை சுற்றி உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டாரு, எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு சார்ஜ் இருக்குமா. ஸோ புரோட்டானோடைய சார்ஜ் இங்கே நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் இருக்கும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜு. இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருகிறது. இந்த எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா. ஸோ எப்பயுமே ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து ஒரு மோஷனில், அதாவது சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது என்ன சொல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வகையான எனர்ஜியை வந்து ரேடியேட் பண்ணுங்க. இந்த இடத்துல கிளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா. ஒரு அணுவின் நிலைத்தன்மையை அவர் விளக்கவில்லை. ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரியில் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட எலக்ட்ரான் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட அணுக்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸை வட்டப்பாதையில் ஒரு எலக்ட்ரான் வந்து சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் நகர்ந்தால் அதன் இயக்கம் முடுக்கம் அடைகிறது. ஸோ அந்த பாடி வந்து அக்சிலரேட்டட் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபிசிக்ஸில் வந்து படிச்சிருக்கோம். எந்த ஒரு பொருள் வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து சுற்றுதோ அந்த பொருள் வந்து அக்சிலரேட்டட் பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முடுக்கம் அடைகிறது, அக்சிலரேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதை தான் சென்ட்ரிபிட்டல் அக்சிலரேஷன் நம்ம ஃபிசிக்ஸில் வந்து படிச்சிருப்போம். இதன் பொருள்
அணுக்கருவை சுற்றி வரும் எலக்ட்ரானின் இயக்கம் முடுக்கம் அடைகிறது. ஓகேவா? எப்படி வந்து ஒரு சர்க்குலர் பாதையில் ஒரு பொருள் வந்து சுத்துச்சு மோஷனில் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து முடுக்கம் அடைகிறது, அதை வந்து சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் சொல்கிறோமோ, அதே போல் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து இந்த நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் பாத்தில் வந்து சுற்றும் போது இது வந்து அக்சிலரேட் ஆகுது, முடுக்கம் அடைகிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சார்ஜ் செய்யப்பட்ட துகள் முடுக்கப்பட்ட இயக்கத்திற்கு உட்பட்டால் அது தொடர்ந்து கதிர்வீச்சை ஆற்றலை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து நியூக்ளியஸை சர்க்குலர் பாத்தில் வந்து சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் வந்து அக்சிலரேட்டட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகுங்க. ஓகே, எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, கதிர்வீச்சு ஆற்றலை தொடர்ந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சுழலும் எலக்ட்ரானின் ஆற்றல் படிப்படியாக குறைந்து அதாவது இந்த மாதிரி எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகிட்டு இருக்குங்களா, இப்போ இந்த சுற்றக்கூடிய எலக்ட்ரானுடைய ஸ்பீடு வந்து குறைஞ்சிது அப்படின்னா என்னாகும், ஸ்பீடு வந்து குறைஞ்சிது அப்படின்னா புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜு, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜு. இந்த எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான் வந்து அட்ராக்ட் பண்ணி இந்த எலக்ட்ரான் போய் என்ன ஆகிடும், இந்த ஆட்டம் வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடும், அதாவது மோதிக்கும். ரெண்டுமே வந்து புரோட்டானும் எலக்ட்ரானும் வந்து மோதிக்கும் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் அவர் சொல்லவே இல்லை, அதாவது ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லவே இல்லை. அவர் வந்து என்ன சொல்லிட்டார், நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வந்து வட்டப்பாதையில் வந்து சுற்றுதுன்னு தான் சொல்லிட்டார். ஆனால் நமக்கு என்ன தெரியும், அது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளானாலும் அந்த வட்டப்பாதையில் சுற்றும் போது அது வந்து அக்சிலரேட் ஆகுது, அதை வந்து சென்ட்ரிபிட்டல் அக்சிலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே போல் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல், அதாவது எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை வந்து சுற்றி வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது வந்து அக்சிலரேட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது, இது கண்டினியூஸாக வந்து எனர்ஜியை வந்து ரேடியேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரானோட மோஷன் வந்து குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு அந்த எலக்ட்ரானோட ஸ்பீடு வந்து குறையும் போது, அந்த எனர்ஜி வந்து குறையும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த புரோட்டான் கூட போய் மோதுறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனாலும் மோதலை, இதை பற்றி தான் என்ன சொல்லலை, இவர் வந்து சொல்லவே இல்லை. ஓகே, இதை தான் எங்கே சொன்னார் பார்த்தீங்க, இதை தான் யார் கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர் வந்து சொல்கிறாருங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெபிலிட்டியை பற்றி ரூதர்ஃபோர்ட் வந்து சொல்லலை, ஜஸ்ட்டு நியூக்ளியஸை பற்றி சொல்லிட்டார். நியூக்ளியஸ் இருக்குது, அவர் சொன்னது கரெக்ட், அவர் தான் முதல்ல நியூக்ளியஸை பற்றி கண்டுபிடிக்கிறார். நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வருகிறதுன்னு சொல்லிட்டார். ஆனால் எப்படி வந்து அந்த எலக்ட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸோட மோதாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வருகிறன்றதை பற்றி, அந்த ஸ்டெபிலிட்டியை பற்றி அவர் பேசலை. அதை தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர் என்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகே, எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1913, இது நம்மளோட புத்தகத்தில் இல்லை, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1913ஆம் வருடம் நீல்ஸ் போர் என்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும், அதே போல் நியூட்ரான், பாசிட்டிவ் சார்ஜ் தான் புரோட்டான், அதுக்குள்ளேயே நியூட்ரான் இருக்கும். இதை சுற்றி 4 லேயர் இருக்குன்னு சொன்னாருங்க. இந்த நீல்ஸ் போர் வந்து என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா 1 2 ஓகே 4 லேயர் இருக்குன்னு சொன்னார். ஓகே, ஒவ்வொரு லேயருடைய எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து நியூக்ளியஸு, இது வந்து கே ஷெல்லு, இது வந்து எல் ஷெல்லு, எம் ஷெல்லு, என் ஷெல். ஸோ ஒவ்வொரு ஷெல்லுக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கூடு வந்து இருக்கும். ஒவ்வொரு கூடுக்கும் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்குங்க. ஓகேவா? இப்போ இந்த கேவோடைய கூடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், அந்த இடத்துல எனர்ஜி வந்து லூஸ் ஆகவே ஆகாது. அந்த கூட்டில் சுற்றக்கூடிய எலக்ட்ரான் வந்து தன்னோட எனர்ஜி வந்து லூஸ் பண்ணவே பண்ணாது. அதே போல் 2வது கூடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அதே போல் 3வது கூடுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். 4வது கூடுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டுலேயும் சுற்றக்கூடிய எலக்ட்ரான் வந்து தன்னோட எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணவே பண்ணாது. அப்போ என்னாகும், கண்டினியூஸாக அது வந்து தன்னோட ஆர்பிட்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர் வந்து கண்டுபிடிக்கிறார். நீல்ஸ் போரும் அதான் சொன்னார், நியூக்ளியஸ் இருக்குன்னு சொன்னார், நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வந்து சுற்றுன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா எக்ஸ்ட்ராவாக நியூக்ளியஸை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல்ஸ் வந்து இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல்ஸோடைய எனர்ஜி என்பது ஒவ்வொரு லேயரோடைய
எனர்ஜி என்பது ஃபிக்ஸடாக இருக்கும். அதனால் அந்த ஷெல்லில் சுற்றக்கூடிய எலக்ட்ரான் வந்து அதோடைய அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியும் ஃபிக்ஸடாக இருக்கும். அதோடைய எலக்ட்ரான் வந்து தன்னோட எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணவே பண்ணாது. எனர்ஜியை லூஸ் பண்ணுறதுனால தான் அதோட மோஷனோட ஸ்பீடு வந்து குறையுது. அப்போ போயிட்டு அந்த நியூக்ளியஸ் கூட வந்து அந்த எலக்ட்ரான் வந்து மோதுதுன்றதை நம்ம முன்னாடி படித்தோம். இதை தான் நீல்ஸ் போர் வந்து கண்டுபிடிக்கிறாருங்க. ஸோ இதை இதை மட்டும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நீல்ஸ் போர் வந்து இந்த மாதிரி நியூக்ளியஸை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல் இருக்கும். அந்த ஷெல்லோடைய எனர்ஜி வந்து ஃபிக்ஸட் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? ஓகே, இப்போது ஒவ்வொரு ஷெல்லுலேயும் எவ்வளோ எலக்ட்ரான் வந்து சுற்றும் அப்படின்றத நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்போது இங்கே பாருங்கள், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ எலமெண்ட். இப்போ ஒரு எலமெண்ட்டோடைய ரெப்ரசன்டேஷன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸை தான் நான் எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எலமெண்ட் இந்த எக்கச்சக்க எலமெண்ட் இருக்கும். மொத்தமாக 118 தனிமங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கும். ஹைட்ரஜனு, அடுத்தது ஆக்சிஜனு, கார்பனு, சல்ஃபரு, சிலிக்கானு, சோடியம்மு, பொட்டாசியம்மு, மெக்னீஷியமு, இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த குறியீடு. ஸோ அந்த குறியீடுக்கு மேலே வந்து ஒரு குறியீடு இருக்குது, கீழே வந்து ஒரு குறியீடு இருக்குது. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய இசட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர், அணு எண்ணு சொல்லும். மேலே வந்து ஏன்னு ஒரு குறியீடுக்கு பார்த்தீங்களா, அந்த குறியீடுக்கு பேர் வந்து மாஸ் நம்பர், நிறையன்னு சொல்லும். நீங்கள் எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பனுடைய அணு எண் வந்து 6, கார்பனுடைய நிறை எண் வந்து 12. அதே போல் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் அணு எண் வந்து 8, ஆக்சிஜனுடைய நிறை எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த எலமெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த எலமெண்ட்டுக்கு வந்து குறியீடு, அந்த எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர், அந்த எலமெண்ட்டோடைய மாஸ் நம்பர். ஒரு எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர்னு 2 இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அட்டாமிக் நம்பருடைய குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இசட், மாஸ் நம்பருடைய குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டில் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டோடைய ஆட்டம், அந்த ஆட்டம்குள்ளே எவ்வளோ வந்து புரோட்டான் இருக்குது. ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆட்டமுடைய புரோட்டானோட எண்ணிக்கை. ஓகேவா? அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய எண்ணிக்கையை தான் குறிக்கிறது. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு தனிமத்தின் அணு எண் என்பது ஒரு அணுவின் அணுக்கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கை. அதாவது ஒரு அணுவோடைய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டானோட எண்ணிக்கையை தான் குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கார்பன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பனில் நிறைய ஆட்டம் இருக்கும். அதில் ஒரு ஆட்டமை மொத்தம் நீங்கள் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆட்டம்குள்ளே உங்களுக்கு என்ன, ஒரு ஆட்டம்குள்ளே உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்குமா? ஸோ இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டானோட கவுண்ட்டு தான் இந்த அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ கார்பன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பனோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 6. இதை எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஆட்டமோடைய நியூக்ளியஸில் எவ்வளோ புரோட்டான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 புரோட்டான் இருக்கும். அதே போல் ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 8. இதை எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டமோடைய நியூக்ளியஸில் புரோட்டானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 புரோட்டான் வந்து இருக்குங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஆட்டமோடைய அந்த எலமெண்ட்டோடைய ஆட்டமோடைய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டானோட எண்ணிக்கையை வந்து குறிக்கிறது. அதே போல் ஒரு நியூட்ரல் ஆட்டம் இருக்குது அப்படின்னா எல்லா ஆட்டமும் நியூட்ரலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா ஆட்டமும் நியூட்ரலாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு எலமெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே நியூட்ரலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நியூட்ரல் அப்படின்னா ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை புரோட்டான் இருக்குமோ அந்த ஆட்டமில் அதே அளவுக்கு எலக்ட்ரான் என்பது இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு நடுநிலை அணுவில் இருக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என கூறலாம். அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்னு சொல்லலாம், இல்லை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லலாம். ஓகே, அட்டாமிக் நம்பரை எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் என்பது நம்பர் ஆஃப் புரோட்டான் இல்லைனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லலாம். ஏன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு நியூட்ரல் ஆட்டமில் எவ்வளோ புரோட்டான் இருக்குமோ அதே அளவுக்கு தான் எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஓகேவா? நோட் தட் நியூட்ரல் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். அதனால தான் ஒரு அட்டாமிக் நம்பரை டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த ஆட்டமோட நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டானின் எண்ணிக்கை சொல்லலாம், இல்லை அந்த ஆட்டமுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கையை வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? அட்டாமிக் நம்பருடைய ரெப்ரசன்டேஷன் வந்து இசட்டு. ஸோ அட்டாமிக் நம்பர் என்பது என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அணு எண்ணு சொல்கிறோம். அதே போல் மாஸ் நம்பர் அப்படின்னு நிறை எண் அல்லது நியூக்ளியான் எண் அப்படின்னா
இங்கே பாருங்கள், ஒரு தனிமத்தின் நிறையெண் என்பது ஒரு அணுவின் அணுக்கருவில் இருக்கும் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையாகும். ஸோ இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸ்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும்? புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். இந்த புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறையெண் அப்படின்னு சொல்கிறோம். அட்டாமிக் அதான் மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜஸ்ட்டு புரோட்டானோட கவுண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அட்டாமிக் நம்பர், அந்த எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர். அதே போல் நீங்கள் ஜஸ்ட்டு புரோட்டான் மற்றும் நியூட்ரானோடைய எண்ணிக்கை ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த எலமெண்ட்டோடைய மாஸ் நம்பர், நிறையெண் ஆகும். மாஸ் நம்பர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஏ என்ற லெட்டர் மூலமாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ மாஸ் நம்பர் மைனஸ் புரோட்டான் நம்பர் கிவ்ஸ் டு த நம்பர் ஆஃப் நியூட்ரான். அதாவது ஒரு இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் வந்து நம்ம என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் புரோட்டான். இப்போ இந்த கார்பனில் புரோட்டானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டானோட எண்ணிக்கை வந்து 6. ஸோ எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஆட்டமில் எவ்வளோ புரோட்டான் இருக்குமோ அதே அளவுக்கு தான் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து நியூட்ரானோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து ஒரு எலமெண்ட்டில் நியூட்ரானோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பரில் இருந்து, அதாவது அந்த எலமெண்ட்டோடைய மாஸ் நம்பரில் இருந்து புரோட்டானோட எண்ணிக்கை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூட்ரானோட கவுண்ட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ மாஸ் நம்பரோட எண்ணிக்கை வந்து 12, புரோட்டானோட எண்ணிக்கை வந்து 6, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், நியூட்ரானோட கவுண்ட் வந்து 6ங்க. இந்த கார்பனோட நியூட்ரானோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் இந்த இடத்துல சொல்ல நிறை எண்ணில் புரோட்டான் எண்ணை கழித்தால் அணுவின் நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து கிடைக்கிறது. ஓகேவா? நோட் தட் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் கேன் கலெக்ட்லி கால் நியூக்ளியர். அதாவது புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் கேன் பி ஷோன் யூஸிங் அட்டாமிக் நோட்டேஷன். இதுதாங்க அட்டாமிக் நோட்டேஷன். இப்போது ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டோடைய குறியீடு வந்து இங்கே நம்ம பெருசாக போட்டுட்டோம். கீழே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான். ஓகேவா? ஸோ அட்டாமிக் நம்பர் இப்போ கார்பனோடைய ஆட்டமில் அந்த நியூக்ளியஸில் புரோட்டானோட கவுண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஸோ புரோட்டான் வந்து 6 அப்படின்னா அந்த கார்பனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் 6 தான். நியூட்ரானோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு மாஸ் நம்பரில் இருந்து இந்த அட்டாமிக் நம்பரை வந்து மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணலாம், இல்லை மாஸ் நம்பர்லேருந்து புரோட்டானோட எண்ணிக்கை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் பார்த்தீங்கன்னா நியூட்ரான் வந்து கிடச்சிரும். இங்கே பாருங்கள், அதை தான் இந்த இடத்துல கிளியராக சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபைண்டிங் புரோட்டான். இப்போ ஒரு எலமெண்ட் ஒரு குறியீடு கொடுத்துட்டு அந்த குறியீடோடைய அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் கொடுத்துட்டு புரோட்டானோட எண்ணிக்கை எவ்வளோ, எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோ, நியூட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லிட்டு சிம்பிள் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆஃப் அ அன்னோன் எலமெண்ட் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் இட்ஸ் மாஸ் நம்பர் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு எலமெண்ட்டில் அன்னோன் எலமெண்ட்டோடைய புரோட்டானோட எண்ணிக்கை, நியூட்ரானோட எண்ணிக்கை, அதுக்கப்புறம் எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து கிடச்சிடலாம். ஸோ மாஸ் நம்பர் என்பது என்ன, மாஸ் நம்பர் அதாவது ஒரு எலமெண்ட்டோடைய மாஸ் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் மற்றும் நம்பர் ஆஃப் நியூட்ரானோடைய கூடுதலுக்கு சமம் தான் ஒரு எலமெண்ட்டோடைய நிறை எண். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போது நம்பர் ஆஃப் புரோட்டானோட எண்ணிக்கை வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, புரோட்டானோட எண்ணிக்கை வேணும், இந்த புரோட்டானோட எண்ணிக்கை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பரில் இருந்து நம்பர் ஆஃப் நியூட்ரானை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மாஸ் நம்பரில் இருந்து நியூட்ரானோட எண்ணிக்கை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து எனக்கு கிடச்சிரும். அதே போல் உங்களுக்கு நியூட்ரானோட எண்ணிக்கை வேணும் அப்படின்னா மாஸ் நம்பரில் இருந்து புரோட்டானோட எண்ணிக்கை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து கிடச்சிடும். எலக்ட்ரானோட எண்ணிக்கை வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டில் எவ்வளோ புரோட்டான் இருக்கோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கு எலக்ட்ரானும் இருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அண்ட் ஆட்டம் இஸ் நியூட்ரல்னா இட் ஹேஸ் சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். புரோட்டானோட எண்ணிக்கை எவ்வளவோ அதே அளவுக்கு தான் எலக்ட்ரானும் இருக்கும். புரோட்டானோட எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒரு எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் தான் புரோட்டானோட எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ அதே போல் ஒரு எலமெண்ட்டோடைய ஆட்டமில் நியூட்ரானோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும், அட்டாமிக் நம்பர் இருக்கும், மாஸ் நம்பர் இருக்கும். ஜஸ்ட்டு மாஸ் நம்பரில் இருந்து இந்த அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும், நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து கிடச்சிடும். ஓகேவா? உதாரணம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இன் அன் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ்.
ஸோ எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்கான், அந்த எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் 29ன்னு சொல்லிட்டாங்க, மாஸ் நம்பர் வந்து 63ன்னு சொல்லிட்டாங்க. எனில் புரோட்டானோட எண்ணிக்கை எவ்வளோ, எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோ, நியூட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கொஷின் புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, மாஸ் நம்பர் வந்து கீழே போட்டுக்கோங்க, சாரி அட்டாமிக் நம்பரை கீழே போட்டுக்கோங்க, மாஸ் நம்பரை வந்து மேலே போட்டுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் புரோட்டான். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அட்டாமிக் நம்பர் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து புரோட்டானாக எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே மாஸ் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ புரோட்டான் இருக்கோ அதே அளவுக்கு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ நியூட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் நம்பரில் இருந்து புரோட்டானோட எண்ணிக்கை அல்லது அட்டாமிக் நம்பருடைய எண்ணிக்கையை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். எவ்வளோ வரும்? 33 34 கிடைக்குமா? மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 63ல் இருந்து 29 மைனஸ் பண்ணிங்கன்னா நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து 34. ஸோ புரோட்டானோட எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டேன், எலக்ட்ரானோட எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டேன். புரோட்டானோட எண்ணிக்கை 29, எலக்ட்ரானோட எண்ணிக்கை சேம் 29, நியூட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் நம்பரில் இருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து 34. ஓகேவா? ஸோ இப்போது ஃபைண்டிங் தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஓகே, ஒரு எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் அணு நிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நம்ம படிக்கணும். அணு நிறை என்பது ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்கள், நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் நிறையின் கூடுதல். ஸோ இப்போ ஒரு ஆட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸில் என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். இந்த நியூக்ளியஸை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்கும்? பார்த்தா எலக்ட்ரான் இருக்கும். இந்த புரோட்டானோட மாசு, நியூட்ரானோட மாசு, எலக்ட்ரானோட மாசு, இது மூணுத்தோடைய கூடுதல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ். ஓகேவா? கிளியராக புரிஞ்சுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைண்டிங் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன். இப்போ கார்பன் ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்பனுடைய அணு நிறை, அதாவது நிறை எண்ணு கேட்கல, அணு நிறை கேட்டிருக்காங்க. அட்டாமிக் மாஸ் மாஸ் நம்பர் கேட்கல. ஸோ மாஸ் நம்பர் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். அட்டாமிக் நம்பர் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க, மாஸ் நம்பர் வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் மாஸ் வந்து என்னன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ இங்கே டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து நான் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து புரோட்டானோட எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டானோட எண்ணிக்கை வந்து 6, எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோ புரோட்டான் இருக்குமோ அதே அளவுக்கு எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது நியூட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் நம்பரில் இருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 12 - 6 போட்டிங்கன்னா 6. புரோட்டானோட எண்ணிக்கை 6, எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து 6, அதுக்கப்புறம் நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து 6. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான் இன்ட்டு மாஸ் ஆஃப் புரோட்டான். எவ்வளோ புரோட்டான் இருக்கோ இன்ட்டு மாஸ் ஆஃப் அ புரோட்டான். மாஸ் ஆஃப் அ புரோட்டான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.673 × 10⁻⁻27. அதே போல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9.1 × 10⁻⁻31 கிலோகிராம். நம்பர் ஆஃப் நியூட்ரான், மாஸ் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.674 × 10⁻⁻27 கிலோகிராமுங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு புரோட்டானோட நிறை கொடுத்துருக்கோங்க, ஒரு நியூட்ரானோட நிறை சொல்லிட்டாங்க, ஒரு எலக்ட்ரானோட நிறை வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அந்த ஃபார்முலாவில் போடுங்க. இப்போ கார்பனில் புரோட்டானோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ? கார்பனில் புரோட்டானோட எண்ணிக்கை வந்து 6 இன்ட்டு ஒரு புரோட்டானோட நிறை எவ்வளோ பண்ணால் 1.673 × 10⁻⁻27. ஓகேவா? இது வந்து ஒரு செட்டு. அடுத்தது ப்ளஸ்ஸு, இங்கே பாருங்கள், இது 6 இன்ட்டு ஒரு புரோட்டானோட கவுண்ட்டு, புரோட்டானோட நிறை. அதே போல் நியூட்ரானோட கவுண்ட்டு எலக்ட்ரானோட கவுண்ட்டு, ஒரு எலக்ட்ரானோட நிறை. அதே போல் நியூட்ரானோட கவுண்ட்டு, நியூட்ரானோடைய நிறை, ஒரு நியூட்ரானோட நிறை. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் அ புரோட்டானும் மாஸ் ஆஃப் அ நியூட்ரானும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து 1.673, இது வந்து 1.674. ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குங்களா? ஸோ மாஸ் ஆஃப் அ புரோட்டானும் மாஸ் ஆஃப் அ நியூட்ரானும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஆனால் இது வந்து எலக்ட்ரானை போல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1836 டைம் வந்து, அதாவது 1836 டைம் வந்து நீங்கள் எலக்ட்ரானோட நிறை எடுத்தால் தான்
ஒரு டைம் இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் புரோட்டானோ அல்லது மாஸ் ஆஃப் நியூட்ரானுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானோட நிறை வந்து ரொம்ப 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 மைனூட்டுங்க, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். ஓகே, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரொம்பவே சிறியதாகவும் இருக்கும், ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். அதை நம்ம கணக்கில் கூட எடுத்துக்கவே தேவையில்லை. ஓகேவா, எலக்ட்ரானோட நிறை வந்து மிகவும் சிறியது, எனவே அவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஓகே, மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து 0ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அப்படியே உங்களுக்கு 0 ஆகிடுமா? அப்போ உங்களுக்கு இருக்கிறது இது மட்டும்தான் இருக்கும். இங்கேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மாஸ் ஆஃப் புரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். புரோட்டானோட நிறையும் நியூட்ரானோட நிறையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படி பண்ணால் இதை வந்து மாஸ் ஆஃப் புரோட்டான் எடுத்துக்கலாம். இதையுமே நான் என்ன எடுத்துக்கலாம், மாஸ் ஆஃப் புரோட்டான் எடுத்துக்கலாமா? மாஸ் ஆஃப் நியூட்ரானுக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், புரோட்டானே எடுத்துக்கலாம். அப்போது 6 மாஸ் ஆஃப் புரோட்டானு ப்ளஸ் 6 மாஸ் ஆஃப் நியூட்ரான். ஸோ அப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான் ஓகேவா, இப்போ மொத்தமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 மாஸ் ஆஃப் புரோட்டான் எடுத்துக்கலாம், இல்லைனா 12 மாஸ் ஆஃப் புரோட்டான் எடுத்துக்கலாம், இல்லை 12 மாஸ் ஆஃப் நியூட்ரான் எடுத்துக்கலாம். ஸோ புரோட்டானோட நிறையும் நியூட்ரானோட நிறையும் சேம் அப்படின்றதுனால பிரச்சனையே கிடையாது. ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 மாஸ் ஆஃப் புரோட்டான்னு சொல்லலாம், இல்லை 12 டைம் ஆஃப் மாஸ் ஆஃப் நியூட்ரான்னு சொல்லலாம். ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் அல்லது நியூட்ரானோட நிறை எவ்வளோ பண்ணால் 1.67 × 10⁻27 கிலோகிராம். ஓகேவா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி குறியீடு வந்து நம்ம கேல்குலேட் வந்து பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பன் இருக்குது அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, அதோடைய மாஸ் நம்பர் வந்து 12. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஷார்ட்கட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்ன இருக்கோ அந்த மாஸ் நம்பர் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஜஸ்ட்டு இன்ட்டு 1.67 × 10⁻27 கிலோகிராம். நீங்கள் எந்த எலமெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த 1.67 × 10⁻27 கிலோகிராம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கார்பனோடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 AM. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆக்சிஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜனோடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8, மாஸ் நம்பர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16. ஸோ அப்போ இதோடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா இதோட மாஸ் நம்பர் வந்து 16ங்களா. ஸோ 16 AMU. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16 AMUன்னு எடுத்துக்கலாம். ஓகே, கிளியராக புரிஞ்சுங்க. ஒரு எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஷார்ட்கட்டில் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு எலமெண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக 1லேருந்து 30 எலமெண்ட்டோடைய குறியீடும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், இந்த மாதிரி அட்லீஸ்ட் 30 இல்லைனாலும் ஒரு 20 எலமெண்ட்டுக்கு குறியீடு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்தது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா நீல்ஸ் போர் வந்து சொன்னார்ல, ஸோ நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல் வந்து இருக்கும், ஒவ்வொரு ஷெல்லுடைய எனர்ஜி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஷெல்லுலேயும் இந்த எலக்ட்ரானை வந்து எப்படி வந்து பங்களிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த முறைக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். we can represent the structure of atom in 2 ways. 2 வழிகளில் ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வெளிப்படுத்தலாம். ஒன்று வந்து டயக்ராம் மூலமாகவும் called electron shell diagram or by writing out by a special notation called the electronic configuration. அதாவது ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த எலக்ட்ரானை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல்லில் போட்டு எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது, இல்லைனா அது நம்பர் குறியீடில் எப்படி வந்து அதை நம்ம நோட்டேஷன் குறியீடில் அதை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஷெல் ஆஃப் அன் எலமெண்ட். இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த எலமெண்ட்டோட ஆட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆட்டமோட மையப்பகுதியில் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் இருக்கும், அடுத்து நியூட்ரான் இருக்கும். இந்த நியூக்ளியஸை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல்லில் எலக்ட்ரானை வந்து எப்படி வந்து நம்ம ஷேர் பண்ணி விட போகிறோம், எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத படிக்கிறது தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதை பற்றி முதல்ல சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 நீல்ஸ் போர், அதுக்கப்புறம் வந்து சார்லஸ் ருகிலி
பரி, சார்லஸ் அதாவது சார்லஸ் ருகீலி பரி, அடுத்தது நீல்ஸ் போர். இவங்க தான் அந்த நியூக்ளியஸை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு ஷெல்லிலையும் எலக்ட்ரானை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற முறைக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து முதல்ல சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போரும் அதுக்கப்புறம் சார்லஸ் ருகீலி பரியும் தான் சொல்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1921 வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்லாமல் 1921ஆம் ஆண்டில் விஞ்ஞானிகள் போர் மற்றும் பரி ஆகியோர் அணுக்களின் எலக்ட்ரான் கட்டமைப்புகளை, அதாவது அவற்றின் சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கண்டறிய இந்த குறிப்புகளை அறிமுகப்படுத்தின. இந்த திட்டம் தான் போர்பரி திட்டம், போர்பரி ஸ்கீம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஒரு சில ரூல்லாம் அவங்க சொன்னாங்க. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூல் என்ன பண்ணோம், அக்கார்டிங் டு த போர்பரி ஸ்கீம். ஸோ போர்பரி விதியின்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஒவ்வொரு ஷெல்லுலேயும் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, உங்களோட எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஒவ்வொரு ஷெல்லுலையும் இப்போ நான் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், அந்த நியூக்ளியஸை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஷெல் நம்பர் 1, ஸோ n is equal to 1. இது வந்து ஷெல் நம்பர் 2, n is equal to 2. அடுத்தது ஷெல் நம்பர் 3 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட n is equal to 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஒவ்வொரு ஷெல்லுலேயும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து ஒரு ஃபார்முலா மூலமாக தீர்மானம் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலாவோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 2n². அப்போது முதல் ஷெல்லில் உங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஷெல் வந்து n is equal to 1. ஸோ n², 1² is equal to 1, 2 into 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது ரெண்டாவது ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா n is equal to 2. அப்போ இதில் வந்து n is equal to 2 போட்டிங்கன்னா 2 into 2 4, 4 into 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஷெல்லில் மேக்ஸிமம் எலக்ட்ரான் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் வந்து ஆக்குப்பை பண்ணலாம். அடுத்தது மூணாவது ஷெல்லில் n is equal to 3 போட்டிங்க அப்படின்னா 3² 9, 9 2 18 எலக்ட்ரான் வந்து ஆக்குப்பை பண்ணலாம். மூணாவது ஷெல்லில் மேக்ஸிமமாக 18 எலக்ட்ரான் வந்து ஆக்குப்பை பண்ணலாம். நாலாவது ஷெல் பார்த்தீங்கன்னா n is equal to 4. ஓகேவா? ஸோ அப்போ 4 4 16, 16 into 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 32. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஒவ்வொரு ஷெல்லுலேயும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பயன்படுத்துகிறாங்க. அந்த ஃபார்முலா தான் 2n². ஓகேவா? கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் வந்து கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? செகண்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஃபோர்த்து ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது முதல் விதி. ரெண்டாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் கேன் ஹாவ் மேக்ஸிமம் ஆஃப் 8 எலக்ட்ரான் irrespective of the electron holding capacity of an atom that makes an atom more stable. அதாவது இப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஷெல்லுக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆட்டமோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஹோல்டிங் கெப்பாசிட்டி. என்ன தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பொட்டாசியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டாசியத்தோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 19ங்களா. ஸோ இப்போ இது 19 பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் வரும், ரெண்டாவது ஷெல்லில் மேக்ஸிமமாக 8 எலக்ட்ரான் வரும், மூணாவது ஷெல்லில் மேக்ஸிமமாக 9 எலக்ட்ரான் வந்து வரணுமா. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து தப்பு. மூணாவது ஷெல்லில் மேக்ஸிமமாக உங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்பது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,1 நடக்கும். அதை நம்ம கெமிக்கல் பாண்டிங் வரும்போது நம்ம கிளியராக படிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன தான் இங்கே ஹோல்டிங் கெப்பாசிட்டி 18 இருந்தாலும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வரதான் அது வந்து ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ அது அப்படி 8 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டமோடைய வெளிப்புற கூட்டில் 8 எலக்ட்ரான் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். எல்லா ஆட்டமும் தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வரதுக்காக ரியாக்ட் ஆகும். மற்ற எலமெண்ட்டு கூட தன்னோட எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும், இல்லை மற்றவங்க கிட்டே இருந்து எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் வந்து நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது மூணாவது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணுவின் அனைத்து கூடுகளும் வரிசையாக நிரப்பப்படுகின்றன. அதாவது முதல் கூடு நிரம்பின பிறகு தான் இரண்டாவது கூட்டில் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது நடக்கும். இரண்டாவது கூடு வந்து முடிஞ்ச பிறகு தான் மூன்றாவது கூட்டில் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது நடக்கும். அதாவது சீக்வென்ஷியல் ஆர்டரில்
எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே போகும். ஓகே, இந்த 3 ரூல் தான் போர்பரி ஸ்கீமில் வந்து சொன்னாங்க. முதல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷெல்லுலேயும் மேக்ஸிமமாக எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க, 2n². அப்படி பார்த்தீங்கன்னா முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், ரெண்டாவது ஷெல்லில் 8 எலக்ட்ரான், மூணாவது ஷெல்லில் 18 எலக்ட்ரான், நான்காவது ஷெல்லில் 32 எலக்ட்ரான் அண்ட் கோஸ் ஆன். அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு ஆட்டம் எப்போதுமே தன்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயரில் 8 எலக்ட்ரான் வர வைக்க தான் பார்க்கும். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமுடைய அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷெல்லும் சீக்வென்ஷியலாக ஃபில் ஆகிட்டே போகும். முதல் ஷெல் ஃபில் ஆன பிறகு தான் ரெண்டாவது ஷெல் வந்து ஃபில் ஆகும். ரெண்டாவது ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆன பிறகு தான் மூணாவது ஷெல்லில் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது நடக்கும். ஓகேவா? இப்போ எலக்ட்ரான் ஷெல் டயக்ராம் எப்படி வரையணும், அப்புறம் அந்த நொட்டேஷன் டயக்ராம் வந்து எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்கள் அணுக்கருவை கூடுகளின் மேல் சுற்றி வருகின்றன. இப்போது ஓகேவா, அதாவது எலக்ட்ரான் வந்து அணுக்கருவை, இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி கூடுகளோட மேல், ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கூடுகள் வந்திருக்கும். இந்த கூடுகளோட மேலில் தான் உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து எலக்ட்ரான் ஷெல் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி கூடுகள் இருக்கும். அந்த கூடுகள் மேலே தான் எலக்ட்ரான் என்பது சுற்றி வருகிறது. எலக்ட்ரான் ஃபில் ஃபஸ்ட் ஷெல் க்ளோசஸ்ட் டு த நியூக்ளியஸ். அதாவது அணுக்கருவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஷெல்லை தான் முதல்ல ஃபில் பண்ணும். எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது முதல்ல எங்கே நடக்கும் அப்படின்னா நியூக்ளியஸுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஷெல்லில் தான் முதல்ல எலக்ட்ரான் ஃபில்லிங் என்பது நடக்கும். when shell become full of electron, additional electron have to add to next shell. இப்போ ஒரு ஷெல் என்பது ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து எங்கே போய் ஃபில் ஆகும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெல்லில் வந்து ஃபில் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா முதல் ஷெல் வந்து 8 எலக்ட்ரானையும், இரண்டாவது ஷெல் வந்து முதல் ஷெல் வந்து 2 எலக்ட்ரானையும், இரண்டாவது ஷெல் வந்து 8 எலக்ட்ரானையும் வந்து தக்க வைக்கக்கூடும். ஓகேவா? அடுத்தது அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்ட் வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டமோடைய வெளிப்புற அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளிப்புற அடுக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இணைத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இணைத்திறன் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பேலன்ஸ். இதுவும் நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் படிப்போம், கிளியராக படிப்போம். ஓகேவா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை வந்து இணைத்திறன் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து வேலன்சி எலக்ட்ரான், இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எப்பயுமே வந்து ஒரு ஆட்டமுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து 8 எலக்ட்ரான் வச்சுக்க தான் பார்க்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு எலமெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ கூடுகளில் எலக்ட்ரானின் எண்ணிக்கை அமைப்பை எண்கள் பயன்படுத்தி விளக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சோடியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சோடியமுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2, முதல் ஷெல்லில் 8, முதல் ஷெல்லில் 2, ரெண்டாவது ஷெல்லில் வந்து 8, மூணாவது ஷெல்லில் என்பது 1. ஸோ இப்போ வந்து நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுற்றி முதல் ஷெல்லு, அடுத்தது ரெண்டாவது ஷெல்லு, அடுத்தது மூணாவது ஷெல்லு. ஓகேவா? ஸோ முதல் ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது ரெண்டாவது ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். ரெண்டாவது ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்கும். மூணாவது ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் ஷெல் டயக்ராம். முதல் ஷெல் வந்து ஃபில் ஆனவுடனே ரெண்டாவது ஷெல் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது ஷெல்லோட கெப்பாசிட்டியும் ஃபுல்லாக ஃபில் ஆனவுடனே மூணாவது ஷெல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ இது வந்து எலக்ட்ரான் ஷெல் டயக்ராம் மூலமாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது. இதுவே நொட்டேஷன் நம்பர் மூலமாக எப்படி குறியிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் ஒரு கமா போட்டுக்கோங்க, ரெண்டாவது ஷெல்லில் 8 எலக்ட்ரான் ஒரு கமா போட்டுக்கோங்க, மூணாவது ஷெல்லில் 1 எலக்ட்ரான் வந்து இருக்கும், அதை வந்து கமா போட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து எலக்ட்ரான் ஷெல் டயக்ராம். இது வந்து நம்பர் மூலமாக குறிப்பிடுறது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். எலக்ட்ரான் கூடு வரைபடங்களை வரைவதற்கு பதிலாக ஒவ்வொரு எலக்ட்ரான் கூடுகளிலும் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கார் புள்ளிகளால் பிரித்து குறிப்பிடலாம். இப்போ சோடியமுடைய முதல் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான் ஒரு கார் புள்ளி கமா போட்டுக்கோங்க. அது ரெண்டாவது ஷெல்லில் 8 எலக்ட்ரான் ஒரு கமா போட்டுக்கோங்க. மூணாவது ஷெல்லில் வந்து 1 எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ எப்பயுமே இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருந்தால் நல்லாயிருக்கும்? 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 8 எலக்ட்ரான் வர வைக்கிறதுக்கு தான்
ஆட்டம் இந்த எலமெண்ட் எல்லாமே வந்து மற்ற எலமெண்ட்டு கூட ரியாக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சோடியமுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே 8 எலக்ட்ரான் வரணும் அப்படின்னா இங்கே எதெல்லாம் பாசிபிள் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வரணும் அப்படின்னா ஒன்று இந்த ஒரு எலக்ட்ரானை வந்து தானம் செய்யணும். ஓகே, டொனேட் பண்ணணும். டொனேட் பண்ணிவிட்டு அப்படின்னா அவுட்டர் மோஸ்டில் 8 எலக்ட்ரான், அல்லது இங்கே 7 எலக்ட்ரான் வந்து கெயின் ஆச்சு அப்படின்னா அவுட்டர் மோஸ்டில் 8 எலக்ட்ரான். இது ரெண்டுத்தில் எது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க பாசிபிள். இதுதான் ஒரு எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி, இன்ஸ்டிட் ஆஃப் 7 எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக. ஓகேவா? ஸோ அப்போது இதோட வேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. வேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? ஸோ இதை நம்ம பின்னாடி படிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ கார்பன் பாருங்கள், கார்பன் வந்து 6 எலக்ட்ரானை வந்து வச்சுருக்கு. அப்போ முதல் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரானும் ரெண்டாவது ஷெல்லில் வந்து 4 எலக்ட்ரான். முதல் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரானு, ரெண்டாவது ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் வந்து வச்சுக்குது. இப்போ இதை வந்து கார்புலியில் எப்படி குறிப்பீங்க? முதல் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரானு, ரெண்டாவது ஷெல்லில் எத்தனை பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான். இப்போ சோடியம் பாருங்கள், சோடியம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். முதல் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரானு, ரெண்டாவது ஷெல்லில் 8 எலக்ட்ரானு, மூணாவது ஷெல்லில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஸோ முதல் ஷெல்லில் 2, ரெண்டாவது ஷெல்லில் 8, மூணாவது ஷெல்லில் வந்து 1. அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,1ன்னு குறிப்பிடலாம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 20 எலமெண்ட். நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். இது எல்லாமே இன்னும் ஒரு 10 எலமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்லது தான். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஹீலியமோடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? ஸோ இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குன்றதுனால நியூக்ளியஸை சுற்றி முதல் ஷெல்லில் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஹீலியம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், முதல் ஷெல்லிலே உங்களுக்கு என்ன ஆகிடும்? 2 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிடும். ஓகே, அடுத்தது லித்தியம் பார்த்தீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 3. ஸோ அட்டாமிக் நம்பர் 3 அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து 3, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ அப்போது முதல் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரானும், அடுத்த ஷெல்லில் வந்து முதல் ஷெல் வந்து 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்ட பிறகு அடுத்த ஷெல்லில் வந்து 1 எலக்ட்ரான். அப்போது நியூக்ளியஸு முதல் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரானு, அடுத்தது ரெண்டாவது ஷெல்லில் வந்து 1 எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எலக்ட்ரான் அதோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து சொல்ல முடியும். இப்போ இங்கே பாருங்கள், நான் அலுமினியம் எடுத்துக்கிறேன். ஸோ அலுமினியத்தோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 13ங்களா? அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே கவுண்ட்டு தான் இருக்கும். அப்போ முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், ரெண்டாவது ஷெல்லில் அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 3 எலக்ட்ரான், அடுத்தது மூணாவது ஷெல்லில் அதோட கெப்பாசிட்டி ரிமைனிங் எலக்ட்ரான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நியூக்ளியஸு முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், ரெண்டாவது ஷெல்லில் உங்களுக்கு 8 எலக்ட்ரான் இருக்கும், மூணாவது ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் வந்து இருக்குங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்கே என்ன மாதிரியான கொஷின்லாம் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நைட்ரஜன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 7. அப்போ இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரைஞ்சிங்கன்னா மொத்தமாக நைட்ரஜனுக்கு எத்தனை ஷெல் வரும்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 5 எலக்ட்ரான். அப்போ மொத்தமாக உங்களுக்கு எத்தனை ஷெல் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 5 எலக்ட்ரான். அப்போ மொத்தமாக உங்களுக்கு 2 ஷெல் வந்து பாசிபிளுங்க. ஷெல்லோட கவுண்ட் வந்து உங்களோட எக்ஸாமில் வந்து கேட்கலாம், அல்லது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானின் எண்ணிக்கை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அது வந்து நம்ம கெமிக்கல் வேலன்சியை பற்றி நம்ம கெமிக்கல் பாண்டிங் வரும்போது பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒன்று, ஷெல்லோடைய கவுண்ட் வந்து ஒரு ஷெல்லில் மேக்ஸிமமாக எவ்வளோ எலக்ட்ரான் வந்து இருக்கும் அது கேட்பாங்க. 2n² ஃபார்முலா வச்சு ஒரு செல்லில் மேக்ஸிமமாக எவ்வளோ எலக்ட்ரான் வருன்றதை நம்ம சொல்லிடலாம். அடுத்தது, ஒரு எலமெண்ட்டு கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டோடைய ஆட்டத்தில் எவ்வளோ ஷெல் இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? அல்லது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்க மாட்டாங்க, எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு ஷெல்லோட கவுண்ட் வந்து கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பொட்டாசியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் 19. முதல் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான், மூணாவது ஷெல்லில் ஆக்சுவலாக அதோட கவுண்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9 கவுண்ட் வந்து இருக்கும். ஆனால் மேக்ஸிமமாக அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில்
என்னதான் அதோட கெப்பாசிட்டி வந்து 18 இருந்தாலும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 9 நடக்காது. ஜஸ்ட்டு 8 போட்டுட்டு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வந்து தன்னோட ரியாக்ஷன் பண்ணுறதுக்காக வச்சுக்கும். ஓகேவா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வர வைக்க தான் எல்லா ஆட்டமும் போராடும், மேக்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஓகேவா? இதையும் நம்ம கெமிக்கல் பாண்டிங் வரும்போது தெளிவாக படிக்கலாம். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள். அடுத்தது இப்போ இங்கே பாருங்கள், ஆர்கன் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஆர்கன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 18. முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 8 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த ஆட்டமோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் உங்களுக்கு வருதோ, இல்லைனா வந்து இங்கே பாருங்கள், அடுத்தது நியான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியானோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான். ஓகேவா? அடுத்தது ஹீலியம் வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஹீலியமோட முதல் ஷெல்லே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு தான். ஓகேவா? அதில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே 2 தான். ஸோ அந்த 2 எலக்ட்ரானும் ஃபில் ஆகிருக்கு அப்படின்றதுனால இந்த ஆட்டமும் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆவர்த்தன அட்டவணையில் குழு 8 தனிமங்களின் அணுக்கள் அனைத்தும் வெளிப்புற கூட்டில் முழு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கொண்டுள்ளன. மந்த வாயுக்கள் அனைத்தும் வினைத்திறனற்றவை. இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். அந்த எலமெண்ட் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். மற்ற எலமெண்ட்டு கூட ரியாக்ட் ஆகவே ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஹீலியமோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 2. ஓகேவா? ஸோ நியூக்ளியஸு அதோட முதல் ஷெல்லோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2, ரெண்டுமே ஃபில் ஆகிடுச்சு. இது ஹீலியம் மட்டும் எக்ஸப்ஷனல். அடுத்தது நியானோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2,8. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்தது ஆர்கனோடைய அட்டாமிக் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8. ரிமைனிங் எலக்ட்ரான் வந்து 8. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்தது நீங்கள் என்ன கிரிப்டான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 36. ஸோ 2, அடுத்தது 2வது ஷெல்லில் 8 வரணும், 3வது ஷெல்லில் வந்து 18 வரணும், 20, 28. ரிமைனிங் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 8 எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது ஜெனான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் வந்து வரணுங்க. அடுத்த ஷெல்லில் 8 எலக்ட்ரான், 3வது ஷெல்லில் வந்து 18 எலக்ட்ரான். ஓகே, 18, 2, 20, 20, 28ங்களா. அடுத்தது இதோட கெப்பாசிட்டி என்ன தான் 32 இருந்தாலும் உங்களுக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 54ல் 28 போச்சுன்னா இது 14, இது வந்து 4. ஸோ எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 2, 6, 2. ஸோ இந்த இடத்துல வந்து 2, 8, 18, 26 போட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து தப்பு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 2, 8, 18, அடுத்தது இங்கே மேக்ஸிமமாக எந்த ஷெல்லை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 போட முடியாது. ஸோ அகைன் வந்து 18 ஷெல்லில் வந்து நம்ம போட்டுக்கலாம். 18 ஷெல்லில் போட்டுட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 8 வந்து இருக்குங்க. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 8 இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் தான் ஒன்றுத்துக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்த எலமெண்ட்டோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 இருக்கோ அந்த எலமெண்ட் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். மற்ற எலமெண்ட்டு கூட ரியாக்ட் ஆகாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இனட் கேஸு, மந்த வாயுக்கள், இல்லை நோபல் கேஸுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது ஸோ வேலன்சியை பற்றி நான் சொல்லிடுறேன். வேலன்சி வந்து நம்ம அங்கே சொல்லலாம். ஓகேவா? வேலன்சி அப்படின்னா ஒரு ஆட்டமோடைய வினை, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் தன்னுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வர வைக்கிறதுக்காக தன்னோட எலக்ட்ரானை வந்து இழக்கிறது, இல்லை வேற ஒருத்தவங்ககிட்ட இருந்து எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுறது, இல்லை எலக்ட்ரானை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இணைத்திறன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சோடியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11ங்களா. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 1. ஓகேவா? ஸோ இப்போது இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வரணும் அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணலாம், இல்லை 7 எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணலாம். இது ரெண்டுத்தில் எது ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணுறது தான் ஈஸி. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் எனக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வந்து வரும். அப்போது இந்த சோடியமுடைய இணைத்திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள், பெர்லியம் பாருங்கள், தன்னோட அவுட்டர் மோஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்துடுங்க. இப்போ ஃப்ளூரின் எடுத்துக்கோங்க. ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வர வைக்கிறதுக்கு ஒன்று இந்த 7 எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணலாம்,
இல்லை ஒரு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணலாம். இங்கே வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணுறது தான் ஈஸி. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதோட வேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? இதை சிம்பிளாக ஷார்ட்கட்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 4 அல்லது 4க்கு குறைவாக வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அதோட வேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அது என்னவோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோட வேலன்சி வந்து 1, இதோட வேலன்சி வந்து 2, இதோட வேலன்சி வந்து 3, இதோட வேலன்சி வந்து 4. ஸோ இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 1, 2, 3, 4 இருந்துச்சு அப்படின்னா அதோட வேலன்சி வந்து என்ன எடுத்துக்கலாம்னா 1ன்னு எடுத்துக்கலாம். இதோட வேலன்சி வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இதோட வேலன்சி வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். இதோட வேலன்சி வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். அதுவே 4க்கு மேலே இருக்குது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 4க்கு மேலே எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 8லேருந்து அந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வேலன்சி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 5 இருக்குங்களா? ஓகேவா? ஸோ இது கூட என்ன ஆட் பண்ணால் உங்களுக்கு 8ஆக மாறும்? 3ங்களா? இல்லைனா ஜஸ்ட்டு 8லேருந்து இந்த 5 மைனஸ் பண்ணிங்களா இதோட வேலன்சி வந்து 3. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 4க்கு மேலே இருக்குது, 8லேருந்து 6 மைனஸ் பண்ணிங்கன்னா இதோட வேலன்சி வந்து 2. இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குங்களா? 8லேருந்து இந்த 7 மைனஸ் பண்ணிங்கன்னா இதோட வேலன்சி வந்து 1. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1 இருக்குது, இதோட வேலன்சி வந்து 1 எடுத்துக்கலாம். இங்கே 2 இருக்குது, இதோட வேலன்சி வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வேலன்சியை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் படிக்கலாம். ஜஸ்ட் இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த லெசனுடைய கடைசி பார்ட் வந்து ஐசோடோப்பு, ஐசோபாரு, ஐசோடோப். ஐசோடோப் அப்படின்னா ஐசோடோப்புகள் ஒரே அணு எண், அதாவது ஒரே அணு எண் என்னென்னா சேம் புரோட்டான் வந்து இருக்கணும், ஆனால் வெவ்வேறு நிறை எண் கொண்டதாக, அதாவது தனிமம் வந்து ஒரே மாதிரி இருக்கணுங்க. ஓகே, சேம் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து அட்டாமிக் நம்பர் என்பது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. மாஸ் நம்பர் என்பது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு ஐசோடோப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சேம் எலமெண்ட்டாக இருக்கணும், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து சமமாக இருக்கணும், மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஹைட்ரஜனு, ஹைட்ரஜனு, ஹைட்ரஜனு. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் 1 தான், இதோட அட்டாமிக் நம்பர் 1 தான், இதோட அட்டாமிக் நம்பரும் 1 தான். ஆனால் இதோட மாஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 1, இதுக்கு வந்து புரோட்டியம் பேர். இதோட மாஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 2, இதுக்கு பேர் வந்து டியூட்ரியம்னு பேர். இதோட மாஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து ட்ரிட்டியம். அதாவது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்பது வேறு வேறாக இருக்கும். ஓகே, நியூட்ரானின் எண்ணிக்கைனா என்ன சொல்லுவீங்க? மாஸ் ஆஃப் புரோட்டான் அதாவது அட்டாமிக் நம்பர் மைனஸ் மாஸ் நம்பர். ஸோ இங்கே நியூட்ரானின் எண்ணிக்கை வந்து 0. இங்கே நியூட்ரானின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2ல் 1 போச்சுன்னா 1. இங்கே நியூட்ரானின் எண்ணிக்கை 3ல் 1 போச்சுன்னா 2. ஓகே, நியூட்ரானின் எண்ணிக்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை ரெண்டுமே சேம் எலமெண்ட்டாக இருந்து அதோட மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் சமமாக இருந்து மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஐசோடோப். ஐசோபார் அப்படின்னா எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்க. எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, ஒய்ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஓகே, எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து வேறு அட்டாமிக் நம்பர், இது வந்து வேறு அட்டாமிக் நம்பர். ஆனால் மாஸ் நம்பர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ சல்ஃபர் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு, குளோரின் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு. அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஆர்கான், இது வந்து ஆர்கான், சல்ஃபர் கிடையாது, ஆர்கான். இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இதோடைய அட்டாமிக் நம்பர் 16, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 17, இதோட அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் மாஸ் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா இதோட மாஸ் நம்பர் 40, இதோட மாஸ் நம்பர் 40, இதோட மாஸ் நம்பர் 40. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஐசோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது ஐசோடோப் அப்படின்னா நியூட்ரானின் எண்ணிக்கை சமமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, இன்னொரு எக்ஸ்னு ஒரு அது எலமெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எலமெண்ட்டு சேமாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நியூட்ரானின் எண்ணிக்கை வந்து சமமாக இருக்கணும். நியூட்ரானின் இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டேன், நைட்ரஜன் எடுத்துக்கிட்டேன், கார்பன் வேணும் எடுத்துக்கிட்டேன். இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 8, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 7, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நியூட்ரானின் எண்ணிக்கை என்பது சமமாக இருக்கும். 15ல் 7 போச்சுன்னா 8, 16ல் 6 போச்சுன்னா 8. ஸோ நியூட்ரானின் எண்ணிக்கை இங்கேயும் 8, இங்கேயும் 8, இங்கேயும் 8. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்டாக என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஐசோடோப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ
ஸோ கிட்டத்தட்ட இந்த லெசனை நம்ம கிளியராக இந்த புக்கில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக நம்ம படித்தாச்சு. இதில் எக்ஸ்ட்ராவாக சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீல்ஸ் போரோட மாடல் மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருப்பேன். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லெசன், கெமிக்கல் பாண்டிங்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் லெசனில் வந்து படிக்கலாம். ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகலாம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன்.